அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள், அதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.52 அல்லது எக்ஸாம்பிள் 7.52 கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது எடுத்துக்காட்டு 7.52. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f(x) அப்படிங்கிற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. என்ற சார்பு மெய்யெண் கோட்டில் ஏறும் என நிறுவுக. அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். மேலும் அதன் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை ஆராய்க. போன கணக்கில் மாதிரி தான் இடம் சார்ந்த அறுதி மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, f(x) அப்படிங்கிறது x மைனஸ் சைன் எக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், இந்த f(x) அப்படிங்கிற சார்பு வந்துட்டு ஏறும் சார்பு அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னென்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், f'(x) கண்டுபிடிக்கணும். நம்ம இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காகவும் f'(x) வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன். f'(x) என்னது, அதாவது f(x)ஐ வகைப்படுத்துகிறேன். எக்ஸை வகைப்படுத்தினா என்னது 1 மைனஸ் சைன் எக்ஸை வகைப்படுத்தினோம் அப்படின்னா காஸ் எக்ஸ். இப்போது இதோட மதிப்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஈக்குவல் டு 0வா, கிரேட்டர் தென் 0வா, இல்லை லெஸ் தென் 0வா, அந்த மாதிரி. அப்போ தான் நம்ம வந்துட்டு ஏறும் சார்பா இல்லை இறங்கும் சார்பா அப்படி சொல்லி சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அப்போ என்ன தெரியணும், காஸ் எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கும்னு தெரியணும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாகணும், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காஸ் எக்ஸோட மதிப்பு தெரியும். ஃபஸ்ட்டு காசோட ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி போகும்னு கிராஃபில் போடணும். 0, இங்கே 1 வச்சுக்கிறேன், இங்கே -1. இப்போ நம்ம π/2 π 3π/2 2π. அதே மாதிரி இந்த சைடும் π/2 π 3π/2 2π. இப்போ இதிலலாம் வேல்யூ நமக்கு தெரியணும். காஸ் 0, இப்போ காஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ காஸ் 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்னென்னா 1. காஸ் π/2னா 0. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இப்படி இங்கே இறங்கிடும். அதுக்கப்புறமா காஸ் பை என்னென்னா -1. ஸோ அது எப்படி வரும், இங்கே வரும். பையில் வந்துட்டு -1க்கு வரும். அடுத்து 3π/2 அதுலேயே நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அடுத்து 2πனா 1. அதே மாதிரி தான் இந்த சைடும் π/2னா 0, மைனஸில் இருக்கும் -π/2. -π/2னா 0, πனா -1. அடுத்து இங்கே -3π/2னா 0, நெக்ஸ்ட்டு -2πனா 1. ஸோ இப்படி இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம காஸ் ஃபங்க்ஷன். இப்போது காசோட வேல்யூ இப்போ எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 1 0 -1 இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை தாண்டி எங்கேயுமே போகல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் வந்துட்டு 1 அப்படின்னு அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 1 -1 என்னது 0. இப்போ அதே நம்ம காஸ் எக்ஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 1 மைனஸ் இந்த இடத்துல நான் காஸ் எக்ஸ் பதில் 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்னது 1. இப்போ காஸ் எக்ஸ் வந்துட்டு -1ன்னு எடுத்துக்கிறேன். 1 -1ன்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ அதோட வேல்யூ என்னது, இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 + 1 2. இப்போது இதுக்கு இடையில எது எடுத்தாலுமே நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், 0லேருந்து 1 2 இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது என்னதுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம், f'(x) கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா f(x) அப்படிங்கிற சார்பு வந்துட்டு ஏறும் சார்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஏறும் சார்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், f'(x) ஈக்குவல் டு 0ன்னு வச்சு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். f'(x) 0 அப்படின்னா நமக்கு என்னது 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்துட்டு 0. மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது. 1 வந்து இந்த சைட் போகும்போதில் -1 அப்படின்னு போகும்.
இப்போ இந்த சைடு இருக்க மைனஸும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. காஸ் எக்ஸோட வேல்யூ நமக்கு எப்போல்லாம் 1ன்னு கிடச்சிது, எக்ஸு வந்து நமக்கு எப்படி இருந்தது, எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்தப்போ 1ன்னு கிடச்சிது. அதே மாதிரி 2π அப்புறமா -2π. இப்போ இதே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா 4π -4π இந்த இடத்துலலாம் நமக்கு என்ன கிடைக்கும், காசோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 2nπ அப்படின்னு எழுதலாமா, மல்டிபிள் ஆஃப் 2. n பிலாங்ஸ் டு இசட். ஏன் அப்படின்னா நம்ம எண்ணுக்கு பதிலாக 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் வந்து 0ன்னு கிடைக்கும். 1 போட்டோன்னா 2π, 2 போட்டோன்னா 4π. அதே மாதிரி -1 போட்டோம் அப்படின்னா -2π, -2 போட்டால் -4π. இந்த மாதிரி நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை ஜென்ரலாக தான் நம்ம 2nπ அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எக்ஸோட மதிப்பு 2nπ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு f' வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. ஆனால் அதை வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் என்னென்ன கிடைக்குது, f' வந்து 0, 1, 2 இந்த வேல்யூஸ் தான் கிடைக்குது. அதாவது இதுக்குள்ளே தான் எதுனாலும் கிடைக்கலாம், 0.2 இல்லாட்டி 1.2 அந்த மாதிரி எது வேணால் கிடைக்கலாம். ஆனால் நமக்கு மைனஸில் கிடைக்காது. அதை தான் சொல்கிறாங்க, குறியில் வந்துட்டு மாற்றம் இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால் முதலாம் வகைக்கெழு சோதனைப்படி அந்த சோதனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குறி வந்துட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாறினா இடம் சார்ந்த பெருமம் இருக்கும். அதே இது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு மாறினா இடம் சார்ந்த சிறுமம் இருக்கும். அப்போ இங்கே குறியே மாறல அப்படின்னா என்ன இருக்கும், இடம் சார்ந்த அறுதி மதிப்பே கிடையாது. ஸோ வந்து எந்த அறுதி மதிப்பும் இங்கே இல்லை. அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.